ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கு மல்லிகை செடி வளர்ப்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மல்லிகை செடி ரொம்ப வருஷமாக நம்ம வீட்டில் பூக்காமல் இருக்கும். அந்த பூக்காமல் இருக்கக்கூடிய மல்லிகை செடியை நம்ம எப்படி பூக்க வைக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். மல்லிகை செடிக்கு ரொம்ப முக்கியம் சூரிய ஒளி. சூரிய ஒளி பட்டால் தான் படும்படியாக வைத்தால் மட்டும்தான் மல்லிகை செடி பூ பூக்கும். குறைஞ்சது நம்ம 5 to 6 hours சன்லைட் இதுக்கு ரொம்ப முக்கியம். சன்லைட்டு கிடைச்சா மட்டும் போதாது, நமக்கு அதுக்கு சத்தான ஒரு ஃபர்டிலைசர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம். இது சாலிட் ஃபர்டிலைசராட்டும் கொடுக்கலாம், இல்லை லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுக்கணும். இப்போ 15 டேஸில் ஒன்ஸ் நம்ம 1 மந்தில் ஒன்ஸ் சாலிட் ஃபர்டிலைசர் கொடுத்தா, நெக்ஸ்ட்டு 15 டேஸுக்குள்ளே நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும். அப்படி நம்ம மாற்றி மாற்றி கொடுத்தா மட்டும்தான் நம்ம மல்லிகை செடி நல்ல பூ பூக்கும். நம்ம இதை சாலிட் ஃபர்டிலைசர் கொடுக்கணுன்னா இதுக்கு என்னெல்லாம் உரம் கொடுக்கலான்னா, சாணம் கொடுக்கலாம், கவுடாங் மெனுவர், அது கூட கம்போஸ்ட்டு, எக்ஸெல் ஃபர்டிலைசர், கூட நம்ம வேப்பம் புண்ணாக்கு இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம், மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் ஆட்டம் இது செயல்படுது. இதில் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. இதனால் பிளான்ட்ஸ் ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் ரூட்ஸ் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மல்லிகை செடி எந்த சாயிலில் வளரும்னா ரெட் சாயிலில் நல்லா வளரும். ஆனால் இதை இது வெல் ட்ரைனேஜ் இருக்கணும். அப்படின்னா ஒரு சிறந்த வடிகால் வசதி இருக்கணும். அப்படின்னா நம்ம பாட்டில் இது ஹோல்ஸ் போட்டு தான் இதை நட்டு வைக்கணும். அப்புறம் இதை லைட்டாக அசிடிக் சாயிலே இது நன்றாக வளரும். அப்புறம் இதுக்கு மழை சீசனில், ரெய்னி சீசனில் தண்ணி விட வேண்டாம். மற்ற டைமில் சம்மர் சீசனில் டெய்லி 2 டைம்ஸ் வாட்டர் விட மாதிரி இருக்கணும். அப்புறம் பூத்து முடிஞ்சதை நம்ம ப்ரூன் பண்ணணும். ப்ரூனிங் ரொம்ப முக்கியம். ப்ரூன் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நல்ல பூக்கள் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு லிக்விட் ஃபர்டிலைசனுடைய இது ரிசல்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தேன். அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டு தான். அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி அது கூட 2 பொருள் ஆட் பண்ணி கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா செடி பூக்களெல்லாம் நல்லா கொடுத்துருக்குது. அதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்குது. அப்புறம் இது இந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கறதுனால, மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால இது என்ன ஆகும்னா மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏரேஷன் அதிகமாக இருக்கும். அப்படின்னா காற்றோட்ட வசதி அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த சாயிலில் மண் வளத்தை அதிகப்படுத்தினால இது பூக்கள் எல்லாம் பெருசு பெருசாக பூக்கும். அதுக்கப்புறம் இதில் நிறைய ஃபர்டிலைசர் இந்த உரம் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால நமக்கு அதிக பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இதில் சத்துக்கள்னு பார்த்தீங்களுக்கு மேக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது இந்த கவுடாங் மெனுவரில். நம்ம இப்போ கவுடாங் மெனுவர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கவுடாங் மெனுவர் கூட நம்ம கம்போஸ்ட்டும் நீம் கேக் பவுடரும் கூடவே ஒரு எக்ஸெல் ஃபர்டிலைசரும் கூட ஆட் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். பார்க்கலாம் அது எப்படி தயாரிக்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பங்கு நம்ம சாணம் எடுத்துக்கணும். சாணம்னா நம்ம நல்ல மக்கிய சாணம் தான் எடுத்துக்கணும். அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் கம்போஸ்ட் எடுத்துருக்கலாம். கம்போஸ்ட் நம்ம வீட்டில் தயாரித்த கம்போஸ்ட்டாக இருக்குன்னு நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 2 ஸ்பூன் எக்ஸெல் ஃபர்டிலைசர் எடுத்துக்கலாம். எக்ஸெல் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது கிடைக்கலைன்னா வாழைப்பழ தோல் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வேப்பம் புண்ணாக்கு நமக்கு ஒரு பூச்சி விரட்டியாகவும் இது செயல்படுது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ரூட்ஸில் எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லைன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நீம் கேக் யூஸ் ஆகுது. இது ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 பங்கு சாணமும் 1 பங்கு கம்போஸ்ட்டும் அப்புறம் 1 பங்கு எக்ஸெல் ஃபர்டிலைசர் பவுடரும் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் நீம் கேக்கும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம செடிக்கு கொடுக்க வேண்டியதான்.
இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட சத்து இருக்குது. இது வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராகவும் இது செயல்படுது. அப்புறம் இதுக்கு வந்து இதில் வந்து எக்ஸல் ஃபர்டிலைசரில் வந்து 95% கால்சியம் கார்பனேட் இருக்குது. இது வந்து பூக்கள் வந்து பெருசு பெருசாக பூக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து இதில் மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் வந்து குளோரோஃபில் உற்பத்திக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெக்னீஷியம். அப்புறம் நம்ம வந்து இது எந்த ஒரு உரம் கொடுக்கறதா இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா பாட்டில் இருக்கக்கூடிய மண்ணை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கு அப்புறமா தான் இந்த உரத்தை வந்து கொடுக்கணும். இது பாருங்கள், நல்லா இது வந்து ஏற்கனவே நான் வந்து கம்பு அந்த ஸ்டெம் வச்சு தான் இது வந்து தளர்த்து வந்தது. பாருங்கள், லீவ்ஸ் எல்லாம் நான் வந்து உருவி விட்டுருக்கேன். நம்ம லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் புது தளிர் வந்து நம்ம வந்து பூக்கள் வந்து பூக்கும். நம்ம இப்படி இதை மாதிரி வந்து 2 டைம்ஸ் ஃபர்டிலைசர் நம்ம வந்து 1 மந்தில் 2 டைம்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஃபர்டிலைசர் கொடுத்தா மட்டும்தான் வந்து பூக்கள் வந்து அதிகமாக எப்போதுமே வந்து பூக்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து இதை நம்ம கொடுத்தோடனே அந்த உரம் கொடுத்தோடனே நம்ம என்ன செய்யணும்னா வாட்டர் கொடுக்கணும். வாட்டர் கொடுக்க மறந்துட்டோன்னா வேரில் வந்து அப்படியே